So I bring greetings to you from an assembly called Hillview Bible Chapel. Hillview Bible Chapel என்கின்ற சபையினுடைய வாழ்த்துக்களை இங்கே உங்களுக்கு கொண்டு வருகிறேன். The Lord has kept us busy. எங்களை மிக அலுவலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். I also bring greetings to you from a sister assembly of ours called the Grace Bible Chapel. Grace Bible Chapel என்கின்ற சபையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். And that's where Adeline and Bennett fellowship at Grace Bible Chapel, or Lydia, I don't know how you call Lydia. Okay. அங்கேதானே லிடியா பெனட் ஆகிய நமக்கு தெரிந்த அவர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். I want to get into a passage of the scripture in the New Testament. புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதிக்கு நேராக உங்களை திருப்பும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். Before I do that, I want to share something. நான் அதை சொல்வதற்கு முன்பதாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். I typically don't share my dreams. பொதுவாக நான் என்னுடைய கனவுகளை சொல்லுவது கிடையாது. But I want to share something that came in my dream last night. கடந்த இரவிலே என் கனவிலே வந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். Usually when you dream something you think it is true, right? உண்மையாலுமே நாம் கனவு காணும்போது அதை உண்மை என்று நாம் நம்புவது வழக்கம். So last night I was deep in my sleep. கடந்த இரவிலே நான் அதிக தூக்கத்தில் இருந்தேன். And I was actually in my chapel, in my church, Hillview Bible Chapel. Hillview Bible Chapelலே நான் அங்கே இருந்தேன். I was in that hall. அந்த ஆலயத்தில் இருந்தேன். And all of a sudden there was a big earthquake. திடீரென்று ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். If you know anything about California, நீங்கள் கலிபோர்னியாவை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் you will know that it is a place that is famous for earthquakes. அந்த இடமானது நிலநடுக்கத்துக்கு போன ஒரு இடம். We have experienced many earthquakes. அநேக சமயங்களிலே நாங்கள் அவ்விதமான நிலநடுக்கங்களை அனுபவித்திருக்கிறோம். A few months ago my wife and I were on the bed about 10 o'clock in the night. இரவு 10 மணிக்கு நானும் என் மனைவியும் அப்படியாக படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது we were watching something before we went to bed. நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக நாங்கள் அங்கே தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தோம். And there was suddenly our whole bed shook. திடீரென்று எங்களுடைய படுக்கை அறையானது அப்படியே ஆடினது. As something like someone came and was shaking the bed. ஏதோ ஒருவர் வந்து ஆட்டுவதை போல ஆடினது. And what we thought, நாங்கள் நினைத்தது என்ன? Oh, it's just earthquake. No big deal. இது சாதாரண நிலநடுக்கம், வேற ஒன்றும் இல்லை என்று. That's how we feel in California. அப்படியாக தான் கலிபோர்னியாவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And so when this earthquake came last night in my dream, கடந்த இரவிலே என்னுடைய கனவிலே அவ்விதமாக நிலநடுக்கம் வந்தபோது it was big. அது மிக பெரியது. The whole floor was shaking like this. முழு வீடும் அப்படியே ஆட்டம் காணுகிறது. And I was going to look for my younger boy. Where is he? என்னுடைய இளைய மகன் எங்க இருக்கிறான் என்று சொல்லி நான் அவ்விதமாக தேடி செல்கிறேன். I went to the room. I found him where he was. நான் அவன் இருக்கக்கூடிய அறைக்கு சென்று அங்கே நான் அவனை பார்க்கிறேன். I told him, "Aiki, come outside. We need to run out." அங்கே சென்று ஐக்கி வெளியே வா, நாம் வெளியே ஓட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். He said, "No, I'm not going to come." அவன் சொல்லுகிறான், நான் வரமாட்டேன் என்று. And I said, "No, you need to come. Let's run outside." நான் சொல்லுகிறேன், நீ கண்டிப்பாக வந்தாக வேண்டும், வெளியே வா, ஓடி வா என்று சொல்லி. I felt like Lot dragging his wife. அங்கே லோத்து தன் மனைவியை அங்கே பிடித்து இழுத்து கொண்டது போல அந்த சம்பவம் நடைபெற்றது. And he was saying, "No, I won't come," but it's dragged him out. அங்கே நான் வரமாட்டேன், அங்கே இழுக்கும் பொழுது நான் வரமாட்டேன் என்று அங்கே சொல்கிறான். Anyway, earthquakes, it's not a fun thing. இது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல இந்த நிலநடுக்கம் என்பது. You don't really like things shaking under you. நமக்கு கீழாக அங்கே அசைவதை நாம் ஒருபொழுதும் விரும்பாதவர்களாக இருக்கிறோம். What happens when the church shakes? In the church building, I should say, the church building shakes. இப்பொழுது இந்த சபை, இந்த கட்டிடம் ஆடும் பொழுது என்ன நடக்கும்? It's not going to be fun. இது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. Things will fall on us. நம்மேலே அங்கே எல்லாம் விழும். We will have death. நமக்கு மரணம் நேரிடும். That's why when buildings are designed, அதனாலே தான் கட்டடம் கட்டும் பொழுது we design in a way that it bears or withholds earthquakes. அவ்விதமாக நிலநடுக்கம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய
அமைப்பிலே அந்த கட்டிடங்களை நாம் வடிவமைக்கிறோம். We recently in my workplace in Cupertino, அந்த கூப்பர்டினோ என்ற அந்த பகுதியிலே என்னுடைய வேலை ஸ்தலத்திலே we just moved to a new building. நாங்கள் ஒரு புதிய கட்டிடத்திற்கு நாங்கள் மாறினோம். It's a big building. அது மிகப்பெரிய ஒரு கட்டிடம். What they are proud about that building is this. One of this is this. அவர்கள் அந்த கட்டிடத்தை குறித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை என்னவென்றால் இதுவாக இருக்கிறது. They say the building can withstand earthquake of 8.8 magnitude. 8.8 அளவிற்கு வரக்கூடிய அந்த நிலநடுக்கத்தை கூட இந்த கட்டிடத்தினாலே தாங்கி பிடிக்க முடியும் என்கின்ற அந்த பெருமை. Why? ஏன்? We want stability. நாம் அந்த ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We want stability. நாம் ஸ்திரத்தன்மையோடு இருக்க ஆசைப்படுகிறோம். When there is no stability, அங்கே ஸ்திரத்தன்மை இல்லாத பட்சத்தில் there is consequences. அங்கே விளைவுகள் ஏற்படுகிறது. When there is no firmness, அங்கே ஒரு ஸ்திரமான தன்மை இல்லை என்றால் there is shaking. அங்கே ஆட்டம் காண்கிறது. When there is shaking, அங்கே அசைவுகள் ஏற்படும்போது the consequences are not good. அங்கே விளைவுகள் அது நல்லதாக இருக்க போவதில்லை. I want to discuss with you this morning about the truth of standing firm in the Lord. கர்த்தருக்குள் நாம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய காரியத்தை பற்றி இந்த காலைவேளையிலே உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். If the earthly buildings shakes and the consequences are not good, அங்கே உலக பிரகாரமான கட்டிடங்கள் அசையும் பொழுது அதனாலே ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் நன்மை இல்லாத இருக்கும் பட்சத்தில் how would it be if the believer's life is not stable? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை ஸ்திரமாக இல்லாதிருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? We're going to talk about that this morning. இந்த காலைவேளையிலே அதை குறித்து தான் நாம் பேச போகிறோம். And Paul was very serious about seeing stability in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மையோடு இருத்தல் என்பதை பவுல் அப்போஸ்தலன் அவர் கவனித்து அங்கே பார்க்கிறார், சொல்லுகிறார். I want us to turn to Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். And we would like to read from verse 1 to verse 9. 1 9 வரையுள்ள வசனங்களை நாம் படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 9 வரையுள்ள வசனங்கள். May the Lord bless the reading of His word today to our spiritual discussion. இங்கே நாம் சிந்திக்க போகக்கூடிய இந்த செய்தியின் ஆரம்பமாக படிக்கப்பட்ட இந்த வசனத்தை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Paul says, in this way stand firm in the Lord, verse 1. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விதத்திலே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று முதல் வசனத்திலே சொல்லுகிறார். Paul wrote this wonderful epistle from the prison. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதுகிறார். As he writes from the prison, he emphasizes the importance of the gospel. அவர் இவ்விதமாக சிறைச்சாலையிலிருந்து எழுதும் பொழுது சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை அங்கே வலியுறுத்தி காட்டி சொல்லுகிறார். He talks about the power of the gospel. இங்கே சுவிசேஷத்தின் வல்லமையை அந்த இடத்திலே சொல்லுகிறார். His heart is really about the gospel of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காகவே அவருடைய இருதயம் வாஞ்சித்தது. Earlier in chapter 1 he talks about
the importance of walking worthy of the gospel. அங்கே சுவிசேஷத்திற்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டும் என்று முதல் அதிகாரத்திலே அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். He emphasizes the importance of working together for the sake of the gospel. சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் அனைவரும் ஒன்றாக இசைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே மறுபடியும் சொல்லுகிறார். And then in chapter 3 he goes to the pinnacle of the purpose of the gospel, which is to know him. அங்கே மூன்றாம் அதிகாரத்திலே அந்த சுவிசேஷத்தினுடைய அங்கே கடைசியாக அவரை நாம் அறிய வேண்டும் என்கின்ற அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். So the gospel is not just about sharing the good news or hearing the good news, it is about life. இந்த சுவிசேஷம் என்பது அறிவிப்பதோ வாழ்வது அது என்பது மட்டுமல்ல, அதன்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Now sometimes when we talk about the gospel, we talk about the sharing of the gospel. நாம் சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் வலியுறுத்துகிறோம். When we talk about gospel, we talk about the listening part or coming to the salvation part of the gospel only. அங்கே நாம் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை கேட்டல் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற அந்த பகுதியோடு நாம் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம். But gospel doesn't stop there. அந்த இடத்திலே தானே சுவிசேஷம் நின்று விடுவதில்லை. What does Paul say in chapter 1 verse 27? அங்கே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? Conduct yourself in a manner that is worthy of the gospel. அங்கே 127 27ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். But there is something that you can do to conduct yourself that's worthy of the gospel. அங்கே நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் உண்டு. Paul says in 1 Corinthians 15 that you are not only saved by the gospel but on the gospel you stand. அங்கே நீங்கள் சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த சுவிசேஷத்தினாலே நிலை நிற்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். So a believer is expected to have the gospel in the center of their hearts every single day of their lives. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சுவிசேஷமானது ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயத்தின் நடு மையத்திலே இருக்க வேண்டும் என்பது அவசியம். That's what the book of Philippians is all about. இதுதான் பிலிப்பியர் புத்தகத்தின் முழுவதுமாக இருக்கிறது. Life that is centered around the gospel. ஜீவன் சுவிசேஷத்தை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. And now in chapter 4, as he concludes his letter, he comes with his loving and compassionate words. He begins with that and he says, I long to see my brethren, my joy and my crown. இப்பொழுது முடிக்கும் பொழுது நான் உங்களை சந்தோஷத்தோடு நான் காணும்படியாக ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே 4ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய உரையை முடிக்கிறார். So he says, stand firm. ஆகவே அங்கே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். What is the meaning of standing firm? அங்கே நிலைத்திருங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? Standing firm is to have a stability in Christian life. அங்கே நிலைத்திருத்தல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மை அந்த இடத்திலே காட்டுகிறது. It's not only the stability that comes in the doctrinal side of things. ஏதோ அதாவது சத்தியத்தின் அடிப்படையிலே உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் ஸ்திரமாக இருத்தல் என்பதை மட்டும் அந்த இடத்திலே காட்டவில்லை. Standing firm talks about the stability in the Christian character. அது நிலைத்திருத்தல் என்பது கிறிஸ்துவ குணாதிசயங்களிலே நாம் உறுதியாய் இருத்தல் என்பதையும் அது காட்டுகிறது. Standing firm in love. அங்கே அன்பிலே நாம் நிலைத்திருத்தல் என்பதை காட்டுகிறது. Standing firm in commitment. அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நாம் நிலைத்திருத்தல் என்பதை காட்டுகிறது. If Paul just says about standing firm in this epistle only, இந்த நிருபத்தில் மாத்திரமே இந்த நிலைத்திருத்தல் என்பதை மட்டும் சொல்லியிருப்பார் என்றால் we can say, well, it's not so important. அப்படி என்றால் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்று நாம் சொல்லலாம். We see Paul emphasizing this over and over and over again in his books, in his epistles. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக தன்னுடைய புத்தகங்களிலே தன் நிருபங்களிலே அவைகளை வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார். 1 Corinthians 16:13. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே stand firm in the faith. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். Galatians 5:1.
கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே keep standing firm. அங்கே நிலைத்திருங்கள் என்று அங்கே சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். And do not be subject against the yoke of slavery. அங்கே அடிமைத்தனத்தின் உகத்திலே உட்படாதவர்களாக இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 2 Thessalonians 2:15. அங்கே 2 தெசலோனிக்கேயர் 2:15லே Brethren, stand firm and hold to the traditions. அங்கே நீங்கள் அங்கே ட்ரெடிஷன் என்ன சொல்லலாம், பாரம்பரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். So you see, Paul's heart is about seeing people, believers who are stable. அங்கே பவுலுடைய இருதயத்தில் இருந்தது எல்லாம் விசுவாசிகள் அங்கே சத்தியத்திலே அவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதிலே காணப்பட்டது. This is important. இவைகள் மிக முக்கியமான ஒன்று. Why? ஏன்? Because in the life of a believer, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே Satan can use destabilization as a weapon. இந்த சாத்தான் ஸ்திரத்தன்மை இல்லாதிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு கருவியாக சாத்தான் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறான். It's a clever strategy. இது ஒரு புத்தி கூர்மையான செயலாக இருக்கிறது. You know, if somebody wants to be standing firm, ஒருவர் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் என்றால் it's not a one day thing. அது ஒரு நாளிலே நடைபெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. It's a continuous thing. அது தினந்தோறும் நடைபெறக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. As you continue to stabilize, நீங்கள் தினந்தோறும் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் பொழுது you become more stable. நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுகிறீர்கள். You become more stable as you become more stable. நீங்கள் ஸ்திரப்பட்டுக் கொண்டே அங்கே ஸ்திரப்படுதலிலே நிலைத்திருக்கிறீர்கள். So you get to be a stronger and a more stabilized believer that God can put his confidence in you. ஆகவே தேவன் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு நீங்கள் தினந்தோறும் அந்த உறுதியிலே ஸ்திரமாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. How do you stand firm? எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும்? I want to suggest a few things from the passage that we read this morning. இந்த காலைவேளையிலே நாம் படித்த அந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். First of all, to be able to stand firm, முதலாவதாக நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் you have to have a compatible relationship with each other. நாம் ஒருவருக்கொருவர் மாற்ற முடியாத உறவிலே நாம் இருப்பது மிக மிக அவசியம். Please look at verse 2. இரண்டாம் வசனத்தை பாருங்கள். I urge Euodia and I urge Syntyche to live in harmony in the Lord. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற ஏத்தியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். To grow to stand firm and show signs of stability happens when you know to live in unity. எவ்விதமாக நாம் அந்த நிலைத்திருத்தலே வளர்ந்து கொண்டு போகிறோம் என்பதை எப்போது அறிவோம் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தின் மூலமாக மாத்திரமே. Paul is exhorting two sisters in the church. அங்கே சபையில் இருக்கக்கூடிய இரண்டு சகோதரிகளுக்கு அங்கே புத்தி சொல்லுகிறார். Imagine Paul is writing this epistle to the church, right? இதை நீங்கள் கவனிக்க முடிகிறதா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சபைக்கு அங்கே எழுதுகிறார். When an epistle is written to a church, it is expected to be read in front of the church. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சபைக்கு எழுதியிருக்கும் பட்சத்தில் இது சபையின் முன்பதாக இருந்து அங்கே படிக்க வேண்டிய ஒரு நிருபமாக இருக்கிறது. So when the epistle is being read in front, like how you are doing your memory verses, it will be read in front of the church. எப்படி நீங்கள் மனப்பாட வசனத்தை சபையின் முன்பதாக இருந்து சொல்லுகிறீர்களோ அதே போல இந்த நிருபமானது சபைக்கு முன்பதாக இருந்து அங்கே படிக்க வேண்டிய ஒரு நிருபம். Can you imagine two ladies singled out and Paul is saying, I urge Euodia and Syntyche to live in harmony. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இரண்டு சகோதரிகளை அங்கே தனிமைப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். You know, Philippian church is a great church. இந்த பிலிப்பிய சபை என்பது மிகப்பெரிய ஒரு சபை. As I said earlier, they participated in the gospel along with Paul when he was in the prison. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரோடு கூட சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபட்ட ஒரு சபையாக இருக்கிறது. But there was a problem. ஆனால் அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. Paul said in chapter 2 and verse 2. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார்.
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். Fulfill my joy, make my joy complete. என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். How? எப்படி? By being unified. நீங்கள் ஒரே சிந்தையாய் இருப்பதின் மூலமாக. There was some problem. அங்கே சில பிரச்சனைகள் இருந்தது. And now Paul is specifically talking about that problem. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை முன்னிறுத்தி அங்கே பேசுகிறார். Why is this important? ஏன் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது? It sounds very simple. அது மிகவும் சுலபமாக அங்கே தோன்றுகிறது. Yet it could be a little leaven that can leaven the whole lump. அப்படி இருந்த போதிலும் சிறு அந்த புளித்த மாவானது முழு மாவையும் அங்கே புளிக்கும்படியாக செய்து விடுகிறது. I know of an assembly. நான் ஒரு சபையை அறிவேன். That assembly went through a lot of problems. அந்த சபையானது பல பிரச்சனைகளுக்குள்ளே சென்றது. So much so that many families left the assembly. அதனாலே अनेक விசுவாசிகள் அந்த சபையை விட்டு போனார்கள். Elders left the assembly. மூப்பர்கள் அந்த சபையை விட்டு போனார்கள். Deacons left the assembly. உதவிக்காரர்கள் அந்த சபையை விட்டு போனார்கள். And the assembly was brought down to a very few people. அந்த சபையானது மிக சொற்ப ஜனங்கள் கூடக்கூடிய இடமாக அங்கே சுருக்கப்பட்டது. All within a period of about a few years. இவைகள் எல்லாம் சில வருடங்களுக்குள்ளாக நடந்து முடிந்து விட்டது. But if you trace the problem back to what actually happened or where it all started, ஆனால் இவைகள் எல்லாம் சுருக்கி எப்படி என்ன இந்த பிரச்சனை எதன் மூலமாக இது ஏற்பட்டது என்று நாம் அங்கே பார்ப்போம் என்றால், there was a problem between two sisters in the chapel. அந்த சபையிலே இருந்த இரண்டு சகோதரிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சனை. I'm not saying sisters are the problem, please don't get me wrong. சகோதரிகள் தான் பிரச்சனை என்று சொல்லும்போது அதை தவறாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். I have known assemblies where the brothers have been the sole problem. நான் சில சபைகளை அறிவேன், அந்த சபைகளிலே சகோதரர்கள் தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறார்கள். So it's not about sisters, but my point is a little leaven can leaven the whole lump. இது சகோதரிகளுக்காக அப்படியாக நான் சொல்லவில்லை. சிறு புளித்த மாவானது, கொஞ்சம் புளித்த மாவானது அது முழு மாவையும் புளிக்க செய்து விடுகிறது. Even a small sin like the lie that we talked about earlier. இப்பொழுது நாம் சிந்தித்தது போல அந்த சிறு பாவமாகிய பொய் என்ற அந்த பாவம் has the potential to split a church. அது ஒரு சபையை பிரிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. What do you do when there is a situation of disharmony between two people in the church? சபையிலே இரண்டு மக்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய அந்த ஒற்றுமை இன்மையானது எப்படி இருக்கிறது? Now what do you do? அதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? What do you do? அப்படிப்பட்ட பிரச்சனைகளை என்ன செய்வீர்கள்? What does Paul say? பவுல் அப்போஸ்தலன் என்ன இங்கே சொல்லுகிறார்? Can you read that verse again? மறுபடியுமாக நாம் அதை படிப்போமா? 2. Who is he writing to? இதை யாருக்கு சொல்லுகிறார்? Well, the epistle he is writing to the church. இந்த நிருபத்தை அவர் சபைக்கு எழுதுகிறார். The Philippian church is a mature church. இந்த பிலிப்பிய சபையானது அது முதிர்ச்சி அடைந்த சபையாக இருக்கிறது. Because he is writing to the elders and the deacons in chapter 1. அங்கே முதல் அதிகாரத்திலே மூப்பருக்கும் உதவிக்காரருக்கும் அதை எழுதுகிறார். But he is directly talking to these two people here, isn't it? ஆனால் இந்த இடத்திலே நேரடியாக இந்த இரண்டு மக்களுக்கு அங்கே சொல்லுகிறார். I am urging X and Y to resolve the conflict among themselves and live in harmony. அங்கே ஏயோத்தியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் அங்கே புத்தி சொல்லி அவர்கள் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். Shouldn't Paul have said, I want the elders to take care of the situation between Euodia and Syntyche? இந்த மூப்பர் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு இந்த ஏயோத்தியாளையும் சிந்திக்கேயாளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அது புத்தி சொல்லுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லவில்லையா? Shouldn't he have said that? அதை அவர் சொல்லவில்லையா? சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லியிருக்க வேண்டாமா?
Shouldn't he have said, all the matured men take care of these women? அங்கே சபையிலே முதிர்ச்சி அடைந்த அந்த விசுவாசிகளை பார்த்து இவர்களை நீங்கள் அங்கே புத்தி சொல்லுங்கள், இவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இல்லாமல் இருப்பாரா? No. They need to resolve among themselves. ஆனால் இங்கே அவர்கள் இருவரும் அந்த இடத்திலே அவர்கள் ஒற்றுமையாக வேண்டும், அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர வேண்டும். Why? ஏன்? Because that is the scriptural principle. இதுதான் வேதம் சார்ந்த அங்கே முறையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. This is what is called the Matthew 18 principle. இதுதான் மத்தேயு 18னுடைய அங்கே பிரின்சிபல், என்ன கொள்கையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. What does Matthew 18:15 say? மத்தேயு 18:15 என்ன சொல்லுகிறது? If your brother sins, ஒரு விசுவாசி பாவம் செய்வான் என்றால், you show him his fault in private. அவன் தனிப்பட்ட விதத்திலே அவனுடைய பாவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். If you do that, அப்படி அவன் செய்யும் பொழுது, if he listens to you, அவன் உங்களுக்கு அங்கே செவி கொடுக்கும்போது, you would have won the brother. அவனை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டீர்கள். The elders should educate and train people to be able to do these conflict resolution between people who have conflict. இப்படி இவ்விதமாக இருவருக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மூப்பர்கள் அங்கே உட்கார்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அங்கே தீர்வை கொண்டு வர வேண்டும். So they should train people to resolve among themselves. அவர்களுக்குள்ளாகவே அங்கே பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும்படியாக பயிற்சி அளிக்க வேண்டும். Because it is the problem between two people. It's not supposed to spread. இது இரண்டு நபர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனை, இது முற்றிலும் பரவக்கூடிய ஒன்று அல்ல. If that person doesn't listen, இப்பொழுது அந்த நபர் அதை கேட்கவில்லை என்றால், then you take it to another person to bring him to the point of repentance. அங்கே மனம் திரும்புதல் என்கின்ற அந்த இடத்திற்கு வரும்படியாக அதை வேறொரு நபரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். Not to gossip, அங்கே புறங்கூறும்படியாக அல்ல, but to bring to repentance. அவனை மறுபடியும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் மனம் திரும்பும்படியான பட்சத்தில் அதை செய்ய வேண்டும். When a believer sins against another brother, ஒரு விசுவாசி இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது, it causes conflict. அங்கே பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது. What is right among the following that I'm going to tell you? It's a multiple choice question. It's a multiple choice question. I'm going to give you some suggestions. Tell me what is the right answer. இது நான் சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க போகிறேன். அவைகளிலே எது சரி என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். There is a conflict. இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. The conflict kind of grows. அந்த பிரச்சனைகள் அங்கே பெரிதாக கூடும். It grows. இது பெரிதாகிறது. What is right to do in this situation? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதை செய்வது சரியாக இருக்கும்? Number 1, முதலாவது, run and join another church. இங்கிருந்து ஓடி வேறொரு சபையிலே ஐக்கியப்படுதல். Number 2, இரண்டாவது, get on your cell phone. Take your cell phone. உங்களுடைய மொபைல் போனை எடுத்து, tell everybody that you know of in the assemblies in different parts of Chennai. சென்னையிலே உங்களுக்கு தெரிந்த எல்லா சபைகளுக்கும் அங்கே போன் எடுத்து அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை சொல்லுவது. Number 3, மூன்றாவது, hold a grudge against this brother for the next 20 years of your life. இந்த சகோதரனுக்கு விரோதமாக அந்த கசப்பு தன்மையை அடுத்த 20 வருடம் உங்களுக்குள்ளே வைத்திருப்பது. Fourth, நான்காவது, none of what I said. நான் சொன்ன இவைகள் ஒன்றும் இல்லை. Which one is right? ஏது இவைகளிலே சரி? Okay, very good. You're smart. நீங்கள் மிக அருமையாக சொன்னீர்கள். But what is the right answer? ஆனால் சரியான பதில் என்ன? They need to resolve. அவர்கள் ஒருவருக்கொருவர் அங்கே ஒப்புரவாக வேண்டும். Because love has to exist among brothers in the church. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலே அன்பு நிலைத்திருக்க வேண்டும். Gossip can split the church. அங்கே புறங்கூறுதல் அங்கே சபையின் ஐக்கியத்தை முறிவடைய செய்யும். But love and conflict resolution within the people who are involved brings about peace. ஆனால் அன்பானது அங்கே இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறது. Let us look at the verse again. மறுபடியும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். I urge Euodia and I urge Syntyche. ஏயோத்தியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். In Tamil it is not quite
the emphasis is not quite there. அங்கே தமிழிலே அந்த அளவிற்கு அங்கே வலியுறுத்தி அங்கே காட்டப்படவில்லை. In English it says, it doesn't say I urge Euodia and Syntyche. அங்கே ஏயோத்தியாளுக்கும் சிந்தேக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லவில்லை. It says I urge Euodia, I urge Syntyche. ஏயோத்தியாளுக்கு புத்தி சொல்லுகிறேன், சிந்தேக்கையாளுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று தனித்தனியாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Because each one has a role in that problem. ஏனென்றால் இருவருக்கும் அந்த பிரச்சனையிலே அங்கே பொறுப்பு உண்டு. They need to humble themselves. அவர்கள் இருவரும் தங்களை தாழ்த்த வேண்டும். They need to come together and get the log out of their own eyes first. முதலாவது இருவரும் அங்கே கூடி வந்து அந்த பிரச்சனைக்கு அவர்கள் சரி செய்ய வேண்டும். And being together is so pleasant to the heart of God. அங்கே இருவரும் ஒன்றாக அங்கே இணைவது தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. You know, when a church, when an assembly learns to live in unity, then it is an assembly that stands firm. ஒரு சபை ஒற்றுமையாக இருப்பதற்கு, ஒரே சிந்தையாய் இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்றால் அதுவே நிலைத்திருக்கக்கூடிய ஸ்திரமாய் இருக்கக்கூடிய சபையாக இருக்கிறது. And eldership, அங்கே மூப்பர்கள், when they learn to be in unity, that is a sign of maturity. அவர்கள் ஒற்றுமையாய் இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்றால் அங்கே முதிர்ச்சி அடைந்த தன்மை காணப்படுகிறது. A husband and wife, கணவனும் மனைவியும், when they learn to live in unity, அவர்கள் ஒற்றுமையாய் இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்றால் it is a stable family. அந்த குடும்பமானது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. It's interesting, isn't it, when Paul talks about standing firm, the first thing he says is I urge them to be in unity. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? முதலாம் வசனத்திலே இவர் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் இருவரும் அங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். So a compatible relationship with each other. அங்கே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அங்கே ஒற்றுமையை அந்த இடத்திலே பார்த்தோம். And secondly, இரண்டாவதாக a cheerful heart. அங்கே உற்சாகமுள்ள இருதயம். Let's look at verse 4. நான்காம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Do you think it's kind of funny that this verse comes from a man who was writing this from the prison? இங்கே சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதக்கூடிய அல்லது இந்த வார்த்தை எழுதக்கூடிய இந்த நபரை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு விளையாட்டாக தோன்றுகிறதா? Wait, Paul is saying not as a suggestion. இது ஒரு ஆலோசனையாக இந்த இடத்திலே அவர் சொல்லவில்லை. I am suggesting that you become joyful, you rejoice. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆலோசனையாக சொல்லவில்லை. This is in the imperative. இது இதை கட்டளையாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். Paul is commanding. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிடுகிறார். These are what is called the imperatives in the New Testament, the commands. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள கட்டளையாக இது இருக்கு. You rejoice in the Lord. நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். And I will say rejoice. நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாய் இருங்கள். You know, when in Tamil when you read it, or in King James version in English when you read it, it says rejoice in the Lord always, and again I say rejoice. தமிழிலும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. I mean, you all know the song, isn't it? Rejoice in the Lord always. இந்த பாட்டு உங்களை அனைவருக்கும் தெரியும். And again I say rejoice, right? Yes. Well, the later translations in English kind of changed that because of what was seen in the original. ஆனால் அதற்கு பின்பதாக வந்த மொழிபெயர்ப்பு சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பை அங்கே பொருத்தி காட்டுகிறார்கள். They say, அவர்கள் சொல்லுகிறார்கள், like in the Bible that I use, நான் பயன்படுத்துகிற அந்த வேதாகமத்திலே it says again I will say rejoice. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் I will say rejoice. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாக சொல்லுவேன். I will say, நான் சொல்வேன். It's a futuristic tense. அது எதிர்கால காலத்திலே அங்கே சொல்லப்பட்டுள்ளது. You know, when you see this superficially, நீங்கள் அங்கே பொதுவாக அந்த இடத்திலே நீங்கள் மேம்போக்காக நீங்கள் பார்க்கும்போது it doesn't make much of a difference.
அது எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. Again I say rejoice, and again I will say rejoice. மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. But I want to make a bit of a deal about it. ஆனால் இந்த இடத்திலே நான் ஒரு I want to emphasize this. நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், I think what Paul is saying is this. அங்கே பவுல் சொல்லுவது என்னவென்றால், I am rejoicing now being in prison. நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இப்பொழுதுதானே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். If a situation happens to me, இப்பொழுது சூழ்நிலைகள் ஏற்படுகிறது, when I will be taken out of the prison and I will be taken to the gallows. இப்பொழுது நான் இந்த சிறைச்சாலையில் இருந்து எடுக்கப்பட்டு அந்த விளையாட்டு அரங்க gallows to be killed. அங்கே கொன்று போடக்கூடிய இடத்திற்கு நான் அங்கே செல்வேன் என்றால், the guillotine is going to be right above my head. அந்த சிறைச்சேதம் செய்யக்கூடிய அந்த கத்தி என்னுடைய தலைக்கு மேலாக இருக்கும் பொழுது, I will still again say rejoice. அப்பொழுதும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், மறுபடியும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று. In all circumstances of life, Paul has learned to rejoice. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் என்கின்ற அந்த வாக்குறுதியை சொல்லுகிறார். Because this truth of being joyful in the Lord in each circumstance of life is a sign of maturity. இந்த காரியமானது சந்தோஷமாக இருத்தல் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. No, it's a sign of maturity. அது வளர்ச்சியக்கூடிய காரியத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. When you learn to rejoice in every situation of life, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால், it is a sign of standing firm. அதுதானே நீங்கள் நிலைத்திருத்தலினுடைய அடையாளமாக இருக்கிறது. You know, it is easy to rejoice when you have the best things around you. உங்களை சுற்றிலும் மிக அருமையான காரியங்கள் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருத்தல் என்பது சாதாரணமான ஒன்று. When your health is good, உங்களுடைய உடல்நிலை சுகமாக இருக்கும் பொழுது, when your financial status is good, உங்களுடைய வருமானமானது அங்கே ஸ்திரமாக இருக்கும் பொழுது, when there is joy in the family, உங்கள் குடும்பத்திலே அங்கே சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும் பொழுது, when your children are in good positions, உங்களுடைய பிள்ளைகள் மிக நல்ல நிலைமையிலே இருக்கும் பொழுது, it's easy to rejoice. அது மிகவும் சுலபமான ஒன்று சந்தோஷமாக இருத்தல் என்பது. When things don't go right, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் சரியாக இல்லாமல் போகும் பட்சத்தில், do you rejoice? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களா? Will you rejoice? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களா? You know, Nehemiah said to his people who were kind of down because of the situations in the city of Jerusalem. எருசலேமை சுற்றிலும் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு கடினமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த பட்சத்திலே நெகேமியா தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், do not be grieved. அங்கே Do not be grieved. கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். For the joy of the Lord is your strength. சந்தோஷமாய் இருப்பதே உங்களுடைய பலன். For the joy of the Lord is your strength. சந்தோஷமாய் இருப்பதே உங்களுடைய பலன். That's right. Yeah, that's right there. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். If you don't have the joy of the Lord, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுக்கு இல்லை என்றால், you don't have strength. உங்களுக்கு பலன் இல்லை. When you don't have strength, உங்களுக்கு பலன் இல்லாத பட்சத்தில் you're not stable. நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. When you're not stable, நீங்கள் நிலைத்திராத பட்சத்தில் you become weak. நீங்கள் அங்கே பலவீனப்படுகிறீர்கள். When you become weak, நீங்கள் பலவீனப்படும் பொழுது, Satan has the power that he needs to get inside your life and to do the things that he wants. அப்பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து அவனுக்கு விருப்பமான விதத்திலே நம்மை அவன் வழிநடத்தி செல்லும்படியாக முயற்சிக்கிறான். It is important that we do not lose our joy. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நாம் ஒருபொழுதும் இழந்துவிடவே கூடாது என்பது மிக முக்கியம். Let your gentleness be known to all men, verse 5. 5ஆம் வசனத்திலே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. When you are joyful, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, you will be gentle. நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். When you are gentle, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, people will notice that. People will notice that. அதை மனுஷர்கள் அதை கவனிக்கிறார்கள். And they will know that you are a firm believer.
அப்பொழுது நீங்கள் அங்கே ஒரு ஸ்திரமான விசுவாசிகள் என்பதை அங்கே ஜனங்கள் பார்க்கிறார்கள். So first of all a condition, first of all a compatible relationship with each other. ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை முதலாவது நாம் பார்த்தோம். And secondly we talked about a cheerful heart. அங்கே இரண்டாவது அங்கே உற்சாகமுள்ள இருதயம் என்று நாம் பார்த்தோம். And thirdly we're going to talk about a conditioned mind, a mind that is conditioned. நம் mind, நம்முடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய பக்குவத்தை அங்கே காட்டுகிறது. சாந்த குணம், பக்குவம். Our minds have to be conditioned. நம்முடைய சிந்தையானது பக்குவம் அடைந்ததாக இருக்க வேண்டும். Look at verse 8 what Paul talks about. 8ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். Dwell on these things. இவைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். No, verse 8. சிந்தித்துக் கொண்டிருங்கள். Dwell on these things. அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். What things? எந்த காரியங்கள்? And Paul gives a list of a few things here. இந்த வசனத்திலே சில காரியங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். But what he wants us to realize is our minds have to be filled with these things. இங்கே பவுல் சொல்லுவது என்னவென்றால் இவைகளினாலே நம்முடைய சிந்தனைகளானது நிறைந்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். Which means don't take your mind and fill with things that doesn't really qualify the things that have been mentioned in verse 8. இந்த 8ஆம் வசனத்திலே இல்லாத காரியங்களினாலே உங்களுடைய சிந்தனைகளானது நிரப்பப்பட வேண்டாம் என்று அந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார். What are the things? என்ன அவைகள்? Whatever is true, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, whatever is honorable, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, whatever is right, நீதியுள்ளவைகள் எவைகளோ, whatever is pure, கற்புள்ளவைகள் எவைகளோ, lovely, அன்புள்ளவைகள் எவைகளோ, whatever is of good repute, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, if there is excellence and if there is anything worthy of praise. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. You probably do not have time to go over each of these. இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் உள்ளே செல்ல நமக்கு நேரம் இல்லை. But our minds have a tendency to dwell on things that are in the world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களிலே இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மனதானது எப்பொழுதும் ஆசை கொண்டதாக இருக்கிறது. For example, உதாரணமாக Paul is emphasizing that you have to think whatever is true. இங்கே பவுல் சொல்லுகிறார் உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். Oftentimes we have a tendency to think what is not true. அநேக சமயத்திலே உண்மையற்ற காரியங்களை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க நம் மனம் ஏவுகிறது. When there is a sickness in the family, குடும்பத்திலே அங்கே வியாதிகள் வரும் பொழுது, when we initially find out that there is some sort of a sickness, அங்கே சில வகையான வியாதிகளை அங்கே இடத்திலே நாம் கண்டுபிடிக்கும் போது, what is the first reaction? அதற்கு நாம் செய்யக்கூடிய முதல் அங்கே செயல் என்ன? How will it end up? Will it be cancer? இது கேன்சராக இருக்குமோ? Will I die next week? அடுத்த வாரத்தில் நான் மரித்து போவேனோ? What will happen to my wife? என்னுடைய மனைவிக்கு என்ன நேரிடும்? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும்? That's not true. அது உண்மை அல்ல. What is true is what you have. உண்மை என்னவென்றால் அந்த வியாதி இருப்பது என்பது உண்மை. That is true. அது உண்மைதான். But what is not true is where our minds automatically tend to go. ஆனால் உண்மையற்றது என்னவென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய மனதானது பல காரியங்களை உண்மையற்ற காரியங்களை சிந்திக்கிறது. அது உண்மையற்றது. We need to go to the doctor. நாம் மருத்துவரிடத்திலே போகிறோம். we need to go. நாம் மருத்துவரிடத்திலே போக வேண்டும். We need to diagnose what the problem is. அந்த பிரச்சனை என்னவென்று நாம் அங்கே கண்டுபிடிக்க வேண்டும். we need to get the right medication. அங்கே சரியான மருந்துகளை அங்கே நாம் போட வேண்டும். When we try to think things that are not true, we are disobedient to this verse. நாம் உண்மையற்ற காரியங்களை நாம் சிந்திப்போம் என்றால் நாம் வேத வசனத்திற்கு எதிர்மாறாக நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். We are not taking our thoughts captive. நம்முடைய சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ளும்படியாக நாம் விடுவதில்லை. You know, sometimes I do this. சில சமயத்திலே நான் செய்யும் பொழுது, when I think of a brother, ஒரு விசுவாசி சகோதரனை இப்படி நினைக்கும் போது, I would think of things like, I think this brother thinks of me like this. நான் நினைப்பது என்னுடைய இந்த சகோதரன் என்னை குறித்து இவ்விதமாக சிந்திக்கிறாரோ என்று. By the way he looks,
அவர் பார்க்கக்கூடிய இந்த பார்வையிலே, by the way he reacts to my questions, என்னுடைய நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டின் மூலமாக, maybe I think like this brother maybe doesn't like me, நான் நினைப்பது இந்த சகோதரருக்கு என்னை பிடிக்கவில்லையோ, and maybe I think about it sometimes. அதை சில நேரங்களில் நான் சிந்திப்பது உண்டு. Do I have to change my attitude? இந்த இடத்திலே நான் இந்த என்னுடைய சிந்தனையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா? Maybe next time I talk to him I should talk in another way. அடுத்த முறை நான் அந்த சகோதரத்திலே பேசும் பொழுது வேறு விதத்திலே நான் பேசவேன். The Holy Spirit would bring this verse to my mind. அந்த சமயத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வந்தார். My mind is not filled with what is true. என்னுடைய மனதானது அங்கே உண்மையற்ற காரியத்திலே அங்கே நிறைப்பப்படுவது இல்லை. My mind is filled with suppositions, or I'm assuming things, assumptions. என்னுடைய மனதானது இப்படி இருக்குமோ இப்படி நடக்குமோ என்கின்ற அந்த காரியத்திலே நிறைந்திருக்கிறது. Then my mind is filled with worry. அங்கே என்னுடைய மனதானது பிறகு அங்கே கவலையிலே நிரப்பப்படுகிறது. Then I'm not rejoicing in the Lord. அப்பொழுது நான் கர்த்தருக்குள் அங்கே சந்தோஷமாய் இருக்க முடிவதில்லை. You dwell on things that are true. அங்கே உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளிலே நிலைத்திருங்கள். See, conditioning the mind to think what is necessary to think brings about a stability in your Christian life. எதை உண்மையானவைகள் எவைகளோ அவைகளை நாம் நம்முடைய மனதிலே சிந்தனையிலே கொண்டு வரும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது அங்கே ஸ்திரத்தன்மை உடையதாக காணப்படுகிறது. And you need to be anxious for nothing. எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். And in everything in prayer and supplication. எல்லா காரியத்தை குறித்தும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அங்கே கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். Let your request made known to God. அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You know, when we practice these things, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பழக்கப்படுத்தும் பொழுது, on a daily basis, ஒவ்வொரு நாளாக, in our assembly, நம்முடைய சபையிலே, in our family, நம்முடைய குடும்பத்திலே, in our parenting, வளர்க்கக்கூடிய அந்த காரியத்திலே, when we practice these things, இவைகளை நாம் பயிற்சியை பழக்கப்படுத்தும் பொழுது, then we will see a stronger and a firmer assembly and families. அங்கே வலிமையான ஸ்திரமான ஒரு குடும்பத்தையும் சபையும் நாம் பார்க்க முடியும். You know, God uses people who are stable. தேவன் ஸ்திரமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஜனங்களை பயன்படுத்துகிறார். He uses in a bigger level. அவர்களை மிகப்பெரிய அளவிலே தேவன் பயன்படுத்துகிறார். Do you want to see your assembly stable? உங்களுடைய சபை அங்கே ஸ்திரமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Learn to be unified. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்க பிரயாசப்படுங்கள். Learn to rejoice. அங்கே சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Learn to think things that are right. உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். And you will stand firm in the Lord. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் உறுதியாய் இருப்பீர்கள். I really appreciate the opportunity of being able to speak to you today. இந்த நேரத்திலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I really enjoyed being with you. உங்கள் மத்தியிலே இருப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். May the Lord bless the word that has been shared today. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த திருவசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. The name of the Lord be glorified. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.